பேச்சுலர் தக்காளி தொக்கு செய்வது எப்படி? போதிய அளவு வெங்காயம் இதுபோல் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய் 2 கீறிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு வெட்டிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எப்படி செய்முறை என்பதை பார்ப்போம். சன்ஃப்ளவர் ஆயில் போதியான அளவு, அதாவது 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றி கொண்டு அதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா கொதிதான் பாருங்க. கொஞ்சம் உளுந்து கொதிச்சா பார்த்துட்டு உளுந்து கொஞ்சம் போடணும். அது 1 ஸ்பூன் உளுந்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுக்கும் போது அப்படி கையில் அப்படி பண்ணி போடுங்க. நீங்கள் கொஞ்சம் வாசனை ஏறும் போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு, பொன்னிறமாக உளுந்து வர வரைக்கும் கிண்டிக்கிட்டோம். இதில் இந்த மாதிரி சின்ன பெருங்காயம் கட்டியிருக்கோம், பால் பெருங்காயம். இந்த மாதிரி கவரில் கொடுத்துக்கிட்டு அதை ஒன்று போட்டுங்க, ஃபுல்லாக போட்டுங்க. ஃபுல்லாக போடுங்க. அது பொரிஞ்சா நல்லா பொரிஞ்சு என்னன்னா கொஞ்சம் கடுகு 1 ஸ்பூன், ஆய்ந்து வைத்த கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் வெட்டி வைத்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெட்டி வைத்த வெங்காயம், பூண்டு அது மாதிரி இடித்து வச்சுக்கணும். பூண்டை வந்து நீங்கள் இடிச்சிங்கன்னா அது மாதிரி ஈஸியாக உரிக்கலாம், நகம் வலிக்காமல் உரிக்கலாம். அது போட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க. குருமாய்க்கு கல் உப்பு போடுங்க. கல் உப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுங்க தூளை, அது நல்லாயிருக்கும். குமிச்சிட்டு ஒரு தட்டை போட்டுல செம்ம மூடி வைத்து விட வேண்டும். மூடி வச்சு பண்ணோம். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அந்த ஆவியில் தக்காளி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கேட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். குருமாய்க்கு இந்த மாதிரி இடுக்கி அது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை துணி பிடிச்சிங்க. செய்யறதுக்கு குருமாய்க்கு நல்லா பெரிய அகலமான கடாயாக வச்சுங்க, ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. சின்னதாக வச்சு கீழெலாம் கொட்டிக்கிட்டு அதை ஒரு கொஞ்சம் தொடச்சி வச்சுக்கல. நம்ம பெருசாக பண்ணால் கழுவு கழிக்கலாம் ஈஸியாக. எப்போயும் பார்த்தா கழுவு தான் போகிறோம். அதில் சின்னது பெருசெல்லாம் பார்த்துங்க, பெருசாக நல்லா பெருசாக வச்சுக்கணும்.
வதங்கிதா எப்படி வதங்கிச்சிடுங்க. மூடி வச்சோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் போதே உப்பை போட்டோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிவிடும். வதங்கிச்சா இப்போ என்ன பண்ணோம், வெட்டி வச்ச தக்காளியை தூக்கி அதை மேலே போட்டாங்க. இப்போலாம் அடுப்பை நல்லா ஸ்பீடாக வைக்கணும். கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியெல்லாம் அப்படி வருதான் என்ன பண்ணோம், தேவையான அளவு மிளகாத்தூள் கிட்டத்தட்ட 1/2 கிலோ தக்காளி வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணோம், நல்லா 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டணும். 2-2.5 போட்டோன்னா சாப்பாடும் கட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு மசியல் செஞ்சு அதை போட்டுக்கலாம். எதனா வேக வச்ச காய்கறி எடுத்துக்கி அதை போட்டு பார்த்துட்டுனா முடிஞ்சு போய் சூப்பர் டேஸ்ட்டாக வந்து தனியாக உட்காந்து வதக்கிக்கிட்டுருக்கோம். இது செஞ்சு 1 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் கட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு வெறுமனை வேக வச்சு உரிச்சு போட்டு இதில் போட்டு தக்காளி தொக்கில் போட்டு ஒரு கலரிடலாம். என்ன பண்ணால் 1 வாரம் வரைக்கும் தக்காளி தொக்கு கெட்டு போக வாய்ப்பே கிடையாது. நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும், இப்போ என்ன குழந்தாச்சா திருப்பி தட்டை போட்டு அப்படி மூட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சணும். குருமா வரைக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வச்சே செய்யும். அதான் ரொம்ப உடல் நலத்துக்கு நல்லது செய்யும். இது என்னென்ன சேர்த்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன், அதுக்கப்புறம் உளுந்து போனேன், கொஞ்சம் ஜீரம் சோம்பு எடுத்து கையிலே அப்படியே கொஞ்சம் நசுக்கி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனை இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நசுக்கி போட்டுவோம். இது மாதிரி வெந்தயம் போதெல்லாம் போடணும். ஏன்னா சில பேர் வெந்தயம் என்ன போட கஷ்டத்துக்கு பிடிக்காது. அது என்ன பண்ணோம், இதோட நிறுத்தியும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அது வதங்கின பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வெட்டி வச்சதை தூக்கி போட்டணும். போட்டு நல்லா கிளறிட்டு தட்டை போட்டு மூடி வச்சணும். லைட்டாக ஸ்லிம்மில் அடுப்பு வச்சு. இப்போ வெங்காயம் என்ன பண்ணணும், உப்பு போட்டதுக்கு அதுக்கும் வதங்கி அழகாக நிற்கும். இப்போ தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதை என்ன ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த தக்காளி தொக்கை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னோன்னா பாருங்கள்.
டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் குட்டி பசங்களுக்கு செய்கிறது தான் இது எல்லாமே. நான் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கும், அதனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டேன். ஓகே, தக்காளி ரெடி ஆச்சா? என்ன பண்ணோம், இந்த மாதிரி தட்டில் வச்சு கிண்ணத்தை வச்சு எவ்வளோ தேவையோ அடுத்து செய்யப்போகிற பொருளுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். போகணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க. பார்த்து இப்போ இட்லி அவிய வச்சுக்கணும். இட்லியை என்ன பண்ணோம், இட்லியை வந்து இட்லியை சுட்டால் சில பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு பிடிக்காது. இப்போ இட்லி ஃப்ரை பண்ண போகிறேன். அதை என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். இட்லி வெட்டி இந்த மாதிரி அதை தக்காளி தூக்கில் போட்டுக்கணும். இப்போ இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டி பசங்களுக்கு இதில் ஃபோர்க்கு ஸ்பூனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு அழகாக சாப்பிடுங்க குட்டி பசங்க. ரெடி, இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சா? இதே நம்ம வீட்டிலையே இட்லிலாம் புது இட்லிலாம் செய்யலாம், இல்லை நைட்டு இட்லியும் எடுத்து இந்த மாதிரி வெட்டி செய்யலாம். எல்லாம் கரெக்டாக லேச்சா? இப்போ இதை என்ன பண்ணோம், லைட்டாக இதுக்கு பெருங்காயத்தூள் லேசாக தூணும். ஏன்னா அதுக்கு பெரிய கட்டியை போட்டோம், இதுக்கு பெருங்காயத்தூளை போட வேண்டும். லைட்டாக அது லைட்டாக போட்டோன்னா கொஞ்சம் நம்ம தூக்கலாக இருக்கும் வாசனை. மூடி வச்சு இங்கே அடுப்பை ஸ்லிம்மில் வச்சிடும். அதனால் என்ன பண்ணோம், அடுத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்ல, அதனால் என்ன பண்ணோம், வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டியும். நல்லா பெரிய வெங்காயம் தான் ரவுண்டாக அழகாகும். டபுள் வெங்காயம்னா இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு. இந்த மாதிரி பச்சை மிளகா ஒன்று கீறி எலுமிச்சம்பழம் மாற்று எல்லாத்தையும் இது பண்ணி இங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு தட்டு வாங்கி வச்சுங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன செய்யுங்க, இட்லி ஃப்ரைக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கணுங்களா. ஒரு கிளறு திருப்பி
இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணோம், இப்போ நம்மகிட்ட அந்த குட்டி பசங்கன்னா வந்து அடம் பிடிங்க, சாப்பிட மாட்டான்னு. அது இது போட்டு எலுமிச்சந்துண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது மாதிரி வெட்டி வச்சுட்டு தேங்காய் சட்னி எதனா வச்சேன்னா, தேங்காய் சட்னி வைக்க டைம் இல்லை, அதனால் தேங்காய் சட்னி வச்சுட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் கொடுக்கும். நம்மளுக்கு குழந்தைங்க பசின்னு சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் கொடுத்துட்டோன்னா, கொண்டு போய் கையில் கொடுத்துட்டோன்னா அதுங்க பாட்டுக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டுருங்க. செல்ஃபோனை கூட கீழே தூக்கி போட்டு சாப்பிட. நன்றி, வணக்கம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.